இதை பத்தி உன் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள் இன்னைக்கு தான்ல. இன்னைக்கு மட்டும் நீ இந்த கிரிக்கெட்ல செலக்ட் ஆயிட்ட, உன் வாழ்க்கை எங்கேயோ போயிரும்ல. எப்பவும் இந்த மேல கட்டுக்காரன் தோல்வியே பார்க்காதவன். இந்த கிரிக்கெட் போட்டியில நான் ஜெயிக்கிறேன். இந்த இந்தியாவுக்காக விளையாட போறேன். தம்பிகளா, அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? கிரிக்கெட் மேட்ச் செலக்ஷனுக்கு வந்தீங்களா இல்ல கசமுசா பண்ண வந்தீங்களா? சாரு, இந்த கிரிக்கெட் மேட்சுக்கு தான் வந்தேன். என்னை எப்படியாவது இந்தியா டீம்ல செலக்ட் பண்ண சாரு. இந்தியா டீம்ல செலக்ட் ஆகுறதுக்கு என்ன அவ்வளவு ஈஸியா? வா வா வா, வந்து வித்தைய காட்டு. அதான் பட்டது வாழ்க்கையில நாணயத்துக்கு ரெண்டு பக்கம், அதே மாதிரி மனுஷனோட வாழ்க்கையிலேயே ரெண்டு பக்கம். நீங்க போற வேகத்துல நீங்க நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் இப்பவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாங்க வாங்க வாங்க, வித்தையை காட்டுறேன் வாங்க. தம்பி, நீ அந்த வித்தைய காட்டுறவனா? சரி சரி, நான் இங்க கிரிக்கெட் செலக்ஷனுக்காண்டி தான் வந்திருக்கேன். சரி சரி, நீ அப்புறமேட்டு வா, காமெடி பண்ணி சிரிக்கலாம். சாரு, நான் வித்தை காட்டுறவ கிடையாது சாரு. நான் கிரிக்கெட் விளையாடுறவ தான். வித்தை காட்டுன்னு சொன்ன உடனே நான் அந்த மாதிரி காட்டிட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. இப்பவே என்னோட கிரிக்கெட் வித்தையை காட்டுறேன். டேய் தம்பி, உனக்கு பந்து போட தெரியுமா? பந்து போடுறான். ஏன்னா பெத்தி பேட் டிபாட்லாம். ஐயா ஐயோ, ஏன்னா பெத்தி உன் ஆட்டத்தை பார்த்து ஐயா மயங்கிட்டான். உன்னை கண்டிப்பா செலக்ட் பண்ணிடுவாங்க. இல்ல இல்ல பத்தி, யூ ஆர் ரிஜெக்டட். என்னை எப்படியாவது ஹாஸ்பிட்டல்ல மட்டும் சேர்த்து விடுறா. நம்மளே ரிஜெக்ட் பண்ணுவாரா? இவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணுமா? போங்கல, நாம போகல போல. நீ பேட் கொஞ்சம் மெதுவா சுத்திருக்கலாம்ல. நீ பேட்டை சுத்த ஆரம்பிச்ச உடனே அவர் ஸ்டெம்புக்கு பதிலாக உட்காந்தாரு. அப்பவே நான் நினைச்சேன் ஏதோ ஆகுதுன்னு. இல்ல போலீஸ் கேஸ் எதுவும் ஆயிராதுல, வாழ வீட்டுக்கு போயிடலாம். ஏ தாத்தா, ஏ தாத்தா, ட்ரெயின்குள்ள விட போறான தாத்தா, வா காப்பாத்தும். இல்ல பெத்தி பாத்துல. இல்ல வராதீங்கல, போங்கல. ஐயோ தாத்தா, எதுக்காக அங்க வந்து உட்கார்ந்த? அது ஒண்ணும் இல்லல, நம்ம ஊர்ல ட்ரெயின் நிக்கணும்ல, அதுக்காண்டிட்ட என்ன வேணா பண்ணுவோம்னே. அதெல்லாம் சரி தாத்தா, எல்லாம் சரியா. ஆனா கையில சிகப்பு கூடிய மறந்துட்டேன். ஆமா, என்ன மறந்துட்டேனா? எல்லாம் சரிதாவே, எனக்கு குடிக்க வேண்டிய 200 ரூபாயை மறந்துட்டேன். ஏழை பெத்தி, இதுக்காக தான் என்ன காப்பாத்தினியால? ஆமா தாத்தா, அதுக்காண்டி தான் உன்னை காப்பாத்தினேன். இந்த அளவோ 200 ரூபா. யோ குறுக்கட்ட தாத்தா, இப்போ உன் கையில சிகப்பு கொடி இல்லையா? தாத்தா, நான் கெட்டதை நீ கொடுத்துட்ட, நீ கெட்டதை நான் தரேன் தாத்தா. இந்த வரேன் தாத்தா. ஏலா பெத்தி, எதுக்கு தாத்தாவை தள்ளி விட்ட? இல்ல தாத்தா என் கெட்டதை கொடுத்துட்டாரு, இனி தாத்தாவுக்கு தேவையானதை அன்னைக்கு கொடுத்துட வேண்டியதானே. ஏன்னா தாத்தா சிகப்பு கலர் கொடிதான் கேட்டாரு. மறந்துட்டோம்ல, சாரில, நமக்குள்ளே இருக்கட்டும் இந்த விஷயம். சார், தாத்தாவோட உடம்ப தூக்கிட்டு போலாமா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் முடிஞ்ச பிறகுதான் கொடுக்க முடியும். அப்படியா? ஓகே. ஏலா பெத்தி, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல பின்னாடி இருந்து தள்ளி விட்டதுனால தான் இறந்து போனாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா? இல்லை சார், இப்போவே எங்கள் தாத்தாவோட உடம்பு தாங்க. நீங்கள் எங்கள் தாத்தாவோட உடம்ப வச்சு ஏதோ பண்ணதுக்கு பிளான் பண்ணுறீங்க. இல்லை, என்கிட்ட ரூல்ஸ் பேசாத. உங்களுக்கெல்லாம் ஒரு ஐடி கார்டு எதுவுமே கிடையாது. என்கிட்ட அந்த ரூல்ஸ் பேசுகிற வேலை வைக்காதீங்க. இல்லை சார், இது சரிப்பட்டு வராது. நான் எங்கள் தாத்தாவோட உடம்ப தூக்கிட்டு போகிறேன். ஐயா, தாத்தாவுக்கு கடைசி சடங்கெல்லாம் செய்யணும்ல, ஆரம்பிச்சிடலாமா? இல்லை, வாயில பெனாயில ஊத்துல தாத்தா பொழைச்சிக்கிட்டாரு. தாத்தா பொழைச்சிக்கிட்டாரா? தாத்தா பொழைச்சிக்கிட்டாரா? இப்போவே இந்த இடத்த காலி பண்ணி